Hi friends, welcome to the Anon Chef. இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா அவன்லேயும் அவன் இல்லாமலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பன்னீர், இஞ்சி பூண்டு விழுது, குடமிளகாய், வெங்காயம், தயிர், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். வெங்காயத்தையும் குடமிளகாயையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இதோட கொஞ்சம் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர், தயிர் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவும் தயிரும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வந்து மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் டிக்காவில் மெயின் வந்து இந்த மிக்ஸ் தாங்க. தயிரோடு நீங்கள் சேர்க்குற இந்த தூள் வகைகள் தான். இதுதான் வந்து பன்னீர் டிக்காவோட டேஸ்ட்டே வந்து கொடுக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் அது மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா இப்பயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவன் வந்து இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் அது மேரினேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது டூத் பிக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டூத் பிக்காக எடுத்துகிட்டு அதில் வந்து குடமிளகாய், வெங்காயம், பன்னீர் அந்த மாதிரி அதில் குத்தி குத்தி வைங்க. இந்த மாதிரி ஒரு பன்னீர், அப்புறம் ஒரு குடமிளகாய், அப்புறம் வெங்காயம், அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக நீங்கள் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த டூத் பிக்கில் குத்தி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அதாவது அவன்லேயும் பேக் பண்ண போகிறோம், ஒரு டவாலையும் பண்ண போகிறோம். ஸோ அவன் இருக்கவங்க அவனில் பண்ணிக்கோங்க, அவன் இல்லாதவங்க ஒரு தோசை கல்லையோ இல்லை ஒரு டவாலையோ பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ட்ரேயில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து மேலே ஸ்பில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து இந்த பேக்கிங் ட்ரேவை உள்ளே வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி எல்லா டிக்காவையும் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு 4 சைடும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி திருப்பி 4 சைடும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். நான் டூத்பிக் வச்சு அதை பிடிச்சி நான் வந்து திருப்பிடுறேன். நீங்கள் செய்யும் போது பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து கரண்டி வச்சு திருப்புறது ஈஸியாக இருக்குன்னா கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி நம்ம 4 சைடும் திருப்பி வேக வச்சுக்கலாம். இதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அவனில் நம்ம பேக் பண்ணதும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம், அவ்வளோதான். அவனில் வந்து நம்ம திருப்பி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சைடு வச்சாலே அது எல்லா சைடும் வந்து பாயில் ஆகிடும். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக எவ்வளோ நல்லா பண்ணி எடுத்தாச்சு. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் டிக்கா வந்து இப்போ ரெடி. இது வந்து அவன்லேயும் பண்ணிக்கலாம், அவன் இல்லாமலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அன்னோன் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.